வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜில் டைப் வச்சுருப்பீங்க. நிறைய பேர் வந்து க்ரோவில் வச்சுருப்பீங்க, ஏஞ்சல் ஒன்ல வச்சுருப்பீங்க, அப்ஸ்டாக்ஸில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சில பேர் பேங்க்ஸில் கூட டைப் வச்சுருப்பீங்க. கேவிபியில் வச்சுருப்பீங்க, ஹெச்டிஎஃப்சியில் வச்சுருப்பீங்க. அந்த விதத்தில் க்ரோன்ற மிகப்பெரிய ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்து அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் க்ரோவில் இருக்கிறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 5 per ஆர்டர். ஆல்ரெடி வந்து ₹2 ஒரு ஆர்டருக்கு இருந்தது, இப்போ ₹5 மாற்றிட்டாங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து ₹3 ₹20 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து ₹5 ₹20 வரைக்கும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நம்மள மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா? அதனால் அவங்களோட ரொம்ப நீண்ட நாளாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜுன்ஜுன்வாலா, அதாவது மறைந்த ஜுன்ஜுன்வாலா யாருன்றது உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ். அவரோட ஆரம்பமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான், அவரோட முடிவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான். அவர் முடிஞ்சு போனோன்னு அப்படியே விட்டுருல. அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரேகா ஜுன்ஜுன்வாலா அந்த ஃபேமிலி வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு பிரதர் அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கம்பெனி. இந்தியாவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 14 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 காண்டினென்ட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 150 லொக்கேஷனில் அவங்களோட ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த கம்பெனியை ரேகா ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலி வந்து 2.87 crores வரைக்கும் வச்சிருக்காங்க. வித் 2.02% ஸ்டேக் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. டிவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் மிக முக்கியமாக நான் சொல்ல வந்தேன். ₹2.25 கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 481.20 crores, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 30.4% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. எபிலிட்டா மார்ஜின் 918 crores, கிட்டத்தட்ட 36.9% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 750.00. ஸோ ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலியை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களே, உடனே இந்த கம்பெனி இந்த செக்டார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமான்ட்டு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குலாம் இதெல்லாம் லாஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன அமௌண்ட், நம்மளுக்குலாம் லாஸ் ஆனால் ஒரேடியாக நம்ம க்ளோஸ். ஸோ யாருக்குமே என்றைக்குமே சொல்கிறேன், டிசிஷன் வந்து நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். ஆன்லைனில் பார்க்குறீங்க, நியூஸில் பார்க்குறீங்க, நிறைய பேர் சொல்கிறத கேட்குறீங்க. எல்லாரும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு அனலைசேஷன் டிசிஷன் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு பேப்பர் அண்ட் பென் ஒர்க் பண்ணி, இல்லைனா வந்து ஒரு சிஸ்டமில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்ரி 15 days ஒரு வாட்டி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணும்போது, இந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஸ்டாக்கை நம்ம எடுக்கலாம், இந்த ஸ்டாக் எடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும். அதுதான் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம், மறந்துடாதீங்க.